கிரம்ஸ்லேருந்து நாங்கள் வந்து ஸ்பிட்ஸில் ஆல்மோஸ்ட் இறங்குறதுக்கான டைம் வந்துடுச்சு. அங்கேருந்து இறங்கிட்டு தூரத்தில் தெரிகிற ஒரு காசலுக்கு தான் இப்போ வந்து நடந்து போகிறோம் எல்லாரும் சேர்ந்து. இங்கேருந்து பார்க்கறதுக்கு என்னவோ ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் நல்ல ஹைக்கு. இந்த மாதிரி பாதையுமே கொஞ்சம் கரடுமுரடாக இருந்துச்சு. மலையை ஒட்டியே போகிற மாதிரி இருந்தது. வெதருமே ரொம்ப நல்லா இருந்ததுனால தெரியவே இல்லை. நல்லாவே வந்து பேசிக்கிட்டே வந்து நாங்கள் சூப்பராக நடந்து போனோம். இந்த வேலி வந்து மில்க் அப்படின்ற பிளேஸ்லேருந்து கிரம்ஸ் அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் மாதிரி. இந்த ஃபுல் வேலியுமே வக்காவ் வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ அழகாக இருக்கிற பிளேசஸில் நீங்கள் எந்த மலையில் ஏறினாலும் சூப்பர் பியூட்டிஃபுல்லான பனரோமிக் வியூ பார்க்க முடியும். இந்த அழகான பிளேஸ் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் எல்லாமே ஃப்ரம் மில்க் டு கிரம்ஸ் வரைக்கும் இருக்கிறது. இந்த மலை ஃபுல்லாக ஸ்டெப்ஸாக இருக்கிறது எல்லாமே வந்து ஒயின் யார்ட் தான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஒயின் கல்டிவேஷன் தான். நீங்கள் ஒயின் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணுங்கள். ஆஸ்ட்ரியா வரும்போது நிறைய பிளேசஸில் ஒயின் டேஸ்டிங்காக வச்சுருக்காங்க. நீங்கள் ஒயின் வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போகலாம். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு வந்து தூரமாக இருந்ததுலேருந்து நடந்து வந்து நாங்கள் காசல் கிட்ட வந்துட்டோம். மேலேருந்து சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு வியூ. இப்போ காசல் மேலே வந்து போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த காசலோட நேம் ரூயின் ஹிண்டர் ஹவுஸ் காசல். இந்த மாதிரி ரொம்ப பழமையாக மெடிவல் டைமில் கட்டின நிறைய காசல்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குது.